ஓலைச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த மேஷ ராசி, மேஷ லக்ன, அஸ்வதி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான மே 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 8 செவ்வாய் 12ஆம் இடமான மீனத்தில் ராகுவுடன் சஞ்சரிக்கிறார். எனவே சிறு சொத்துக்கள் வகையில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய நல்ல நேரம். உங்கள் கேரியர், பிசினஸ், ட்ரேடு விஷயத்திலும் செவ்வாய் ராகுவுடன் இருப்பதால் குழப்பங்கள் இருக்கும். ஆனால் என்ன குழப்பம் இருந்தாலும் 11 இருக்கும் சனி உங்களுக்கு லாபகரமான முடிவையே கொடுப்பார். 2-7 சுக்கிரன் மே 20 வரை உங்கள் ராசியான மேஷத்திலும் பிறகு 2ஆம் இடமான ரிஷபத்திலும் ஆட்சியாகி சஞ்சரிக்கிறார். எனவே குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். உங்கள் சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் முன்னேற்றம் அடைவர். கலைத்துறையினருக்கு இது ஒரு சாதகமான மாதம். இதுவரை திருமணம் தடைப்பட்டு வந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். காதல் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் மாறி பெற்றோர்கள் சம்மதம் கிடைத்து திருமணம் கூடி வரலாம். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். புதிய முதலீடுகள் செய்ய ஏற்ற நேரம். 3-6 புதன் மே 6 வரை மீனத்திலும், மே 6 முதல் 24 வரை மேஷத்திலும், அதன் பிறகு ரிஷபத்திற்கும் பயிற்சி ஆகிறார். மே 6 24 வரை மாணவர்கள் மேல் படிப்பு, கல்வி விஷயங்களில் முடிவெடுக்க உகந்த நேரம். வெளிநாடு சென்று படிக்க விரும்புவர்களுக்கும் விசா கிடைத்து படிப்பு தொடர வழி கிடைக்கும். உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். 4 சந்திரன் 10ஆம் இடமான மகரத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. சுக சௌகரியங்களுக்கு குறைவிருக்காது. வீடு, மனை, வாகன சுகங்கள் மேம்படும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். 5 சூரியன் மாத முதல் பாதியில் உங்கள் ராசியில் உச்சமாகவும் மாத பிற்பகுதியில் 2ஆம் இடமான ரிஷபத்தில் குருவுடனும் சஞ்சரிக்கிறார். பஞ்சமாதிபதி நிலை சாதகமாக இருப்பதால் மன மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து பெருமிதம் அடைவீர்கள். தொழில், வியாபார, உத்தியோக வகையிலும் முன்னேற்றமே. அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாதம் முழுவதும் சாதகமாகவே அமைகிறது. 9-12 குரு பெயர்ச்சியாகி மே 1 முதல் 2ஆம் இடமான ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறார். பாக்யாதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பணவரவுக்கு குறைவிருக்காது. ஆனால் அவரே விரையாதிபதியாகவும் இருப்பதால் வீட்டில் விசேஷங்களாலும் கொண்டாட்டங்களாலும் சுப விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும். குரு பார்வை 6ஆம் இடமான கன்னி, 8ஆம் இடமான விருச்சிகம், 10ஆம் இடமான மகரத்தில் விடுகிறது. பழைய கடன்கள் அடைப்படும். வங்கிகளில் இருந்து புதிய கடன்கள் கிடைக்கும் யோகம் உண்டு. இதுவரை உடலில் இருந்த நோய் தீரும். எதிரிகள் பலமிழப்பர். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், பண வரவு இருக்க வாய்ப்பு உண்டு. இதுவரை நிலுவையில் இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும். தொழில், வியாபார, உத்தியோக வகையிலும் உங்கள் செயல்திறனுக்கும் கடின உழைப்புக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். 10-11 சனி 11ஆம் இடமான கும்பத்தில் இருந்து நன்மையே தந்து கொண்டிருக்கிறார். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்களின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். சனி பார்வை உங்கள் ராசியான மேஷம், 5ஆம் இடமான சிம்மம், 8ஆம் இடமான விருச்சிகத்தில் விடுகிறது. உங்கள் சொல்லாலும் செயலாலும் மற்றவர்கள் பாதிக்காதவாறு பார்த்து கொள்ளவும். வண்டி வாகனங்களை இரவு நேரத்தில் ஓட்டுவதை தவிர்க்கவும். கவனமாகவும் செயல்பட வேண்டும். குழந்தைகள் உடல்நிலையிலும் நட்பு வட்டங்களிலும் கவனமாக இருக்கவும். 12 இருக்கும் மீனராகுவால் வெளிநாடு வாழ் உறவினர்கள், நண்பர்கள், வேற்றுமொழி வேற்றுமதத்தினரின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். ஆனால் ராசிநாதன் செவ்வாய் ராகு இணைவும் உச்ச சூரியனாலும் உஷ்ண சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்பட்டு மறையலாம். 6 இருக்கும் கேது குரு பார்வை பெறுவதால் நன்மையை செய்வார். கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். மொத்தத்தில் பண வருவாய், குடும்பம், குழந்தைகள்,
மாணவர்கள், பெற்றோர்கள் பொருளாதாரம், தொழில், வியாபார, உத்தியோக வகையில் சிறப்பாக இருந்தாலும் உங்கள் உடல்நிலையில் கவனம் தேவை. முருகன் வழிபாடும் துர்க்கை வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் மே 23 மதியம் முதல் 24, 25 வரை. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு, புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.